கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள டிவைன் வேர்டூடாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம எல்லாரும் நிறைய சூழ்நிலைகளில, ஒரு இக்கட்டான பிரச்சனைகளில, எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரும் பொழுது, யாராவது தோள் கொடுத்து அவங்க மேல சாஞ்சு அழணும் போல இருக்கும். இல்ல யாராவது அன்பா 4 வார்த்தை பேச மாட்டாங்களா இந்த சூழ்நிலையில? நம்மளுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கொட்டி தீர்க்க யாரும் இருக்க மாட்டாங்களா? அப்படின்னு நினைக்கிறது உண்டுங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, வாலிப பிள்ளைகள் இந்த அன்புக்காக, உண்மையான அன்புக்காக ஏங்கி, உலக பிரகாரமான அன்பை தேடி போய்க்கொண்டு தவறான செயல்ல முடிவுல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. உங்க எல்லாருக்காக தான் இன்னைக்கு நற்செய்தி. உங்கள் மேல உண்மையா பூரணமா அன்பு செலுத்த ஒருவர் தான் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்துங்க. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. உங்கள் மேல அவர் அன்பாகவே இருக்கிறாரு. யூதாஸ் காரியத்தையும் பேதுருவையும் உங்க முன்பதாக வைக்க விரும்புகிறேன். யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். பேதுரு இயேசு யார் என்று தெரியாது என்று சொல்லி மறுதலித்தான். யூதாஸ் செஞ்சது தப்புனா பேதுரு செஞ்சதும் தப்புதான். யூதாஸ் செஞ்சது பாவம்னா பேதுரு செஞ்சதும் பாவம்தான். யூதாஸ் செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னா பேதுரு செஞ்சதும் மன்னிக்க முடியாத குற்றம் தான். ஆனா பேதுரு காக்கப்பட்டான். யூதாஸ் நான்று கொண்டு செத்தான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, லூக்கா விசேஷத்துல லூக்கா எழுதுறாரு. பேதுரு இயேசு யாரு என்று சொல்லி தெரியாதுன்னு மறுதலித்த உடனே கர்த்தர் திரும்பி அவனை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி எழுதியிருக்காருங்க. அப்படி என்ன நோக்கி பார்த்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் முகம் கோபமா இருந்ததா? இல்ல அவருடைய முகம் நான் உனக்கு சொன்னேன் பாத்தியா, நீ மறுதலிப்பேன், அது மாதிரி நடந்துருச்சு பாத்தியா அப்படின்ற ஒரு இதுல பார்த்தாரா? இல்ல நான் உன் கூட தான் இருந்தேன், ஆனா என்னை யாரு நீ தெரியலன்னு சொல்லிட்டேன்ற ஒரு ஏக்கம் வருத்தத்தோட பார்த்தாரா? இல்லைங்க. பேதுருவ அன்போடு பார்த்திருப்பாருங்க. அந்த அன்புதான், அந்த அன்பின் முகம்தான் பேதுருவ மனம் கசந்து அழுக வைத்தது. அந்த அன்பான முகம்தான் பேதுருக்கு இயேசு யார் என்று வெளிப்படுத்தினதுங்க. அவன் மனம் கசந்து அழுதான். இயேசு யார் என்று தெரியாது மறுதலித்தவனை பின் நாட்களிலே இயேசு யார் என்று சொல்லி அநேகருக்கு பிரசங்கம் பண்ணினாங்க. அந்த அன்புதான் அவனை நெருக்கி ஏவினது. அந்த அன்புதான் அவனை சூழ்ந்து கொண்டது. அவனை வேறு மனுஷனாய் மாற்றினது. இந்த நாள்ல நீங்க பாவத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது மன்னிக்க முடியாத குற்றமா எதுவா இருந்தாலும் சரி, தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்க அவளை நோக்கி பாருங்க. அந்த அன்பின் முகத்தை பாருங்க. நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக ரத்த சிந்தின சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவின் முகத்தை, அன்பான முகத்தை நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றி பாருங்க. உங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். தோள் கொடுக்க அவர் உண்டு. இயேசு அன்பா இருக்கிறார் உங்கள் மேலே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.